அடடா! ரொம்ப நாளா தோனியை பார்க்க முடியல ஏங்கி கொண்டிருந்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்னைக்கு மாபெரும் விருந்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்னைக்கு மேட்ச்சு சிஎஸ்கே வார்சஸ் எஸ்ஆர்ஹெச் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் தான் தோனி உள்ளே வந்திருக்காரு. பட்டு பிளேயிங் லெவனில் கிடையாது, நோ மேன்ஸ் லேண்டில் தான். பட் இந்த மேட்ச்சை பொறுத்த மட்டும் டாஸை வின் பண்ணது நம்ம ருத்ராஜ் கைக்கோட தான். வழக்கம் போல் பேட்டிங் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா உள்ள களமிறங்கிய சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கைக்கோட. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்கிலே செம இன்டென்ட் காமிச்சார். 13 பாலுக்கு 22 ரன்னு. ஸோ அதில் 208 ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காப்புல. சஞ்சு சாம்சன் ஆடின விதம் வேறு லெவலில் இருந்து. பட் அவுட் ஆகிட்டு வெளியே போன விதம் நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவரை நான் சொல்லி ஆகணும், இவனை கொண்டுடலாமாடா அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ஏங்கி கொண்ட தருணம் அது. ஏன்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சியும் வரல, பேட்டிங்கும் வரல, கேட்சிங்கும் வரல, எதுவுமே வரல. அப்போ எதுக்குடா நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் கொந்தளித்து ருத்ராஜ் கைக்வாடை திட்டிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த மாதிரி அவுட்டு. ஸோ கார்த்திக் சர்மா 14.5 crores பை பண்ணப்போ கார்த்திக் சர்மா என்ன பண்ணுவார்? மிடில் ஓவர்ஸில் மிட் விக்கெட் திசையில் என்ன பண்ணுவார்? மிட் ஆன், லாங் ஆன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துறச்ச செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி கூட. அதாவது 19 பாலுக்கு 32 ரன் அடித்து, அதாவது மிடில் விக்கெட்ஸில் மிடில் ஓவர்ஸில் இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. பட் திவேல் ப்ரூவிஸ் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஆடிருக்காரு. ரொம்ப நாளாக திவேல் ப்ரூவிஸ்க்கு படலை அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸும், ஈவன் ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ல. ஆனால் திவேல் ப்ரூவிஸ் இவர் அடித்தா இந்த மேட்ச்சு பொக்கிஷமாக இருக்கும், அருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி 27 பாலுக்கு 44, 2 4 4 6 அடிச்சிருக்காப்புல. ஸோ ஃபைனலி என்னென்னா சிவம் துபே ஒரு உழப்பில் பண்ணாங்காட்டிக்கு ஃபைனலி 200 டார்கெட் வர வேண்டியது 20 ஓவருக்கு 180 தான் வந்தது. இது சிவம் துபே உல்டானால. ஸோ திவேல் ப்ரூவிஸ் 27 பாலுக்கு 44 ரன்ஸ்னா பேட் கமின்ஸு, அதாவது பேட் கமின்ஸுக்கு ஒரு க்ரௌடை சைட்ஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். பட் அந்த இதில் 4 ஓவருக்கு 28 ரன்னு 3 விக்கெட்டை கொடுத்து வேறு லெவல்ஸ் தரமான சம்பவம். எஸ்ஆர்ஹெச் நீடட் 180 ரன்ஸ் டூ வின். அதாவது செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் 182 ரன் அடித்தா செம. பட் அதுக்கு முன்னாடி இந்த பேட் கமின்ஸ்னு இந்த இடத்துல நான் சொல்லியாகணும். பேட் கமின்ஸு செம பவுலருங்க. அதாவது ரெட் சாயில் பிச்சில் ஸ்லோ விக்கெட்டில் பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் இருக்க முடியாது. பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ட்ரிவேஷ் கட்டும், அபிஷேக் சர்மா, முகுல் சௌத்ரியோலும், அதுக்கப்புறமா அகில் குசேன் ஓவர்லேயும் 2 பேரும் அவுட் ஆகி வெளியே போனது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. பட் என்னென்னா இந்த சேப்பாக் ஸ்டேடியம் ஸ்லோ விக்கெட் பிச்சில் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு உகந்ததாக இல்லை. அதனால தான் இந்த இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு. பட் அப்படித்தான் நம்ம நினச்சோம். அதை விட ஒரு தரமான சம்பவம் நடந்ததுக்கு அது பின்னாடி பார்க்கலாம். பட் கேண்ட்ரிஸ் கிளாசன், அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடாமல் இவர் எப்படி ஐபிஎல் கேம்ஸ் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த மத்தியில் எல்லா விக்கெட் கீப்பர்ஸும் கஷ்டப்படுறப்போ, பட் இவர் மட்டும் வேறு லெவல் பீக் ஃபார்மில் இருந்து செமையாக இம்ப்ரூவ் ஆகிருக்காப்புல ஒவ்வொரு ஷாட்டும் அந்த மாதிரி. பட் என்ன நல்லா ஆடிட்டு இருந்த கென்ட்ரிஸ் கிளாசன் திடீர்னு ஒரு ஸ்கோர் போர்டில் ஓரளவுக்கு கொண்டு செட் பண்ணிவிட்டு அவுட் ஆகி வெளியும் திரும்பிட்டார். அது சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங்கில். ஸோ அதனால் சில பல எக்ஸ்சேஞ்ச் வார்த்தையை சஞ்சு சாம்சன் வாசிஸ் கென்ட்ரிஸ் கிளாசன் அதெல்லாம் அதை விடலாம். ஸோ ஃபைனலி என்னென்னா இசான் கிஷன் இது நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ஸ்லோயர் விக்கெட்டில் சேப்பாக் ஸ்டேடியத்தில் ட்ரிவேஷ் கட், அபிஷேக் சர்மா, சிவம் துபே யாருக்குமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இன்றைக்கி படாதப்போ, ஆனால் இசான் கிஷன் வேறு லெவல் ஒரு இன்னிங்ஸ் காமிச்சாருங்க. அதாவது என்ன தான் பேட் கேப்டன்சி உள்ளே கேப்டன்சி ஆனாலும் நான் செமையாக கேப்டன்சி நான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 28 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருந்தார். அவரோட கெரியரில் 50 21 101. ஸோ வேறு லெவலில் இஷான் தார் அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் வரும்போது வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருந்தார். ஃபைனலி என்ன இஷான் கிஷான் 36 பாலுக்கு 74 ரன் அடித்து 3 6 11 4 அடிச்சிருக்காரு.
அதாவது ஸ்லோயர் விக்கெட்டில் இப்படித்தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரு, லாங் ஆப்பு, லாங் ஆனு, ஸ்கொயர் விக்கெட்டு, எக்ஸ்ட்ரா கவர் எல்லாத்துலேயும் போட்டு புலந்ததில் அப்புறம் அது ஆஃப் சைடில் ஒரு ஷாட்டு அண்ணா இருப்பார், கையில் எடுங்க கண்ணில் ஊற்றிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனல் என்ன மேட்ச் சம்மரியை பொறுத்த மட்டும் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்தது. அதில் 20 ஓவருக்கு 180 ரன் அடிச்சிருந்தாங்க. 7 விக்கெட் இழப்புக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். அதை 19 ஓவர்லேயே 181 ரன் அடித்து 5 விக்கெட் இழந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அமோக வெற்றி பெற்று குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க மட்டும் குவாலிஃபை ஆகலை, ஆல்ரெடி ஆர்சிபி குவாலிஃபை ஆனது, இப்போ ஜிடியும் சேர்ந்து குவாலிஃபை ஆக வச்சு உள்ளே வந்துருக்காங்க. ஸோ இதன் மூலிமா 3 டீமும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆனால் இந்த தருணத்தில் சிஎஸ்கே டீமு தனது ஹோம் ஸ்டேடியத்தில் தோற்று சிஎஸ்கே ரசிகருக்கு மாபெரும் ஏமாற்றத்தை அழைச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.